இந்தியன் பேட்டர்ஸ் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சை ரொம்ப ஈஸியாக ஜெயித்த மாதிரி நினைக்கிறீங்க, கிடையாது. 3வது மேட்சுடைய தோல்வி கூட ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இதில் இருந்து நிறைய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் வல்லுநர்கள். எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இங்கிலாந்து 2 டீமும் 2020 சீரீஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. மொதல் 2 மேட்ச்சில் இந்தியா ஜெயித்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துச்சு. ஏன்னா ரொம்ப அட்டகாசமான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மேட்சை ஒன் சைடாக ஜெயித்த மாதிரி இந்தியா ஜெயித்துட்டாங்க. ஆனால் அந்த மேட்சுடைய வெற்றியை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அப்ரோச்சு இந்த மேட்சுக்கு ஓகே, ஆனால் எல்லா மேட்சுக்கும் இந்த மாதிரி ஆடுனா சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தான் செகண்ட் T20 மேட்ச் நடந்துச்சு இல்லையா சென்னையில். அந்த மேட்ச்சில் இந்தியா கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் திலக் வர்மா நல்ல ஷாட்ஸ் ஆடுனதன் காரணமாக மட்டும்தான் இந்தியா அந்த மேட்ச்சில் ஜெயித்தாங்க. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்ரோச் 2வது மேட்ச்சில் ஒரு தோல்வி தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு 2வது மேட்ச் முடிவில் நிறைய பேர் சொன்னாங்க. அதே ஃபார்முலால தான் இந்தியா 3வது மேட்ச் ஆடினாங்க. ஆனால் 3வது மேட்ச் இந்தியாவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கப்புறம் தான் இந்த தோல்விக்கு அப்புறமா நிறைய பேர் பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அப்ரோச்சில் நீங்கள் விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய T20 வேர்ல்ட் கப்பை நீங்கள் மறந்துட வேண்டியது தான். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நீங்கள் அக்ரெசிவாக ஆடினீங்க அப்படின்னா மேட்ச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடி பழகுங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சீனியர் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது, ஜடேஜா கிடையாது, அஸ்வின் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இல்லாதப்ப மேட்சை கரெக்டாக எந்த டைமில் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாமல் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம், இந்தியா டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து கிட்ட ஹோம்லேயே தோத்தாங்க. பிஜிடி ஆஸ்திரேலியாவில் போய் தோத்துட்டாங்க. ஸோ இந்த 2020 சீரீஸு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒருவேளை இதில் தோத்துட்டாங்கன்னா தொடர்ச்சியாக 3 தோல்விகள் ஆயிரும். சீனியர்ஸ் யாருமே இல்லை. குறிப்பாக மொதல் 3 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்லோ பிச்சஸ் தான் வந்திருக்கு. ஆனால் அடுத்ததான் 4வது மேட்ச் நடக்க போகிறது MCAல புனேயில். அந்த பிச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் எடுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் காரணமாக நிறைய மாற்றங்கள் டீமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணா இருந்தார், அக்சர் பட்டேல் இருந்தார், வாஷிங்டன் சுந்தர் இருந்தார். ஸோ இவங்களை தாண்டி ஹர்ஷ்தீப் சிங்குக்கு அங்கே வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச்சில் ஹர்ஷ்தீப் சிங் கண்டிப்பாக உள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்ரோச்சை பற்றி சொல்கிறப்ப இந்தியன் பேட்டர்ஸ்ட்டை அபிஷேக் சர்மா ஓகே அவரோட கேமில் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமாக ஆடி கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவரில் நீங்கள் 40 ரன்னுக்கு மேலே அடித்தா கூட பரவாயில்ல, வெறும் 1 விக்கெட் போனால் பரவாயில்ல, நீங்கள் கிட்டத்தட்ட பவர் பிளே முடிகிறதுக்குள்ளேயே 3 விக்கெட் கொடுக்குற மாதிரி ஆடினீங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான வேயை கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் நிதானமாக ஆடுங்க, கேமை புரிஞ்சு ஆடுங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வர்றாங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியா கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லைனா மீண்டும் இங்கிலாந்து அந்த மேட்சை ஜெயித்தா 2-2 அப்படின்னு ஆயிரும். கடைசி 2020 மேட்ச்சு மிகப்பெரிய பரபரப்பான மேட்சாக காணப்படும். ஸோ மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.